நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஷுவா டிவி நேயர்கள் அனைவருக்கும் புது வருட வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நல்லூர் கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாய் இந்த 2026ஆம் ஆண்டு புது வருடம் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய ஆண்டவர் 2025ஆம் ஆண்டு கண்மணி போல நம்மளை பாதுகாத்து வழிநடத்தினார். நம்முடைய தேவைகளை சந்தித்தார். நமக்கு வர இருந்த எல்லா விதமான ஆபத்தான சூழ்நிலை எல்லாவற்றிலும் நம்மளோடு கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்தினார். 2025 நல்லபடியாக முடிக்க நம்முடைய ஆண்டவர் கிருபை செய்தார். எல்லா துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ஒருவருக்கே. இந்த 2026ஆவது ஆண்டையும் நாம் நினைப்பதை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் நமக்காக சிறப்பாக வைத்திருக்கிறார். நம்முடைய நினைவுகளை பார்க்கிலும் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தின் காரியம் சரி, ஊழியத்தின் காரியமாயிருந்தாலும் சரி, நம்முடைய வேலையின் காரியமாயிருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் நாம் நினைப்பதை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் இந்த 2026இல் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை பாதுகாப்பார், நம்மளை உயர்த்துவார், நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. எல்லாருக்கும் என்னுடைய ஊழியத்தின் சார்பாக புது வருட வாழ்த்துக்களையும் வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 2025ஆம் ஆண்டு ஏசப்பா நிறைய ஊழியத்தை எங்களுக்கு தந்தார். விசேஷமாக டிவி ஊழியம், இன்னும் நிறைய ஊழியங்களை ஆலயங்களுக்கு போய் சபைக்கு போய் தேவனை சொல்லத்தக்கதாய் நிறைய ஊழியங்களை கர்த்தர் கொடுத்தார். இந்த 2026ஆம் ஆண்டிலும் ஆண்டவர் ஊழியத்தின் பாதையில் இன்னும் சிறப்பாக கொண்டு செல்வார் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஜாஷுவா டிவியில் உங்களுக்கு தெரிந்தது தான், ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு நல்லூர் கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாய் வழங்கப்படுகின்ற உருவாக்கும் நேரம் அப்படிங்கிற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நீங்களும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க, இந்த வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்க, செய்தி நீங்கள் கேட்குறீங்க, ஜெப குறிப்பு நீங்கள் கொடுக்குறீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து நீங்கள் என்ன செய்யுங்க, செய்தியை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நிறைய பேர்ட்ட நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாய் நம்முடைய ஜாஷுவா டிவிக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிற உங்களை அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த 2026 ஆண்டவர் நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாய், ஊழியத்தின் பாதைகளில் இன்னும் அநேக இடங்களுக்கு அநேக பட்டணங்களுக்கு கொண்டு செல்கிற ஆண்டாய் கர்த்தர் உயர்த்தி தருவாராக. இப்போ பார்த்தீங்கன்னா 2025 நம்முடைய ஜாஷுவா டிவியின் வளர்ச்சி பார்த்திங்கன்னா நிறைய வளர்ச்சி. பல லட்சங்கள் வீடுகளுக்கு செல்லத்தக்கதாய், ஒரு 6-7 மாவட்டங்களுக்கு செய்திகளை சொல்லத்தக்கதாய் கர்த்தர் ஜாஷுவா டிவியின் எழுகையை பெரிதாக்கி கொண்டிருக்கிறார். தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், அதுக்கப்புறம் மதுரை மாவட்டம் என்று சொல்லி அநேக இடங்களில் சுரண்டை, சங்கரங்கோயில், ராஜபாளையம், சிறுலிபுத்தூர், இந்த பக்கம் ஆலங்குளம், அம்பை, வீக்கப்புறம், பாவனசம், பாவூர்சத்திரம், தென்காசி, இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பகுதியில் நம்முடைய ஊழியர்கள் செய்தி எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்கத்தக்கதாய் ஜாஷுவா டிவியின் மூலமாய் நம்மளை ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் இதன் மூலமாய் அநேக மனிதர்களை தொடுகிறார், சந்திக்கிறார், சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார். அதனால் தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் இந்த 2026ஆம் ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாய், அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்கின்ற ஒரு ஆண்டாய், பல கிருபைகளை பெற்றுக்கொள்கிற ஆண்டாய் கர்த்தர் நமக்கு மாற்றி தருவார். நாம் விசுவாசிப்போம், ஜெபத்தோடு இருப்போம், விசுவாசத்தோடு இருப்போம், தேவனை அண்டிக் கொண்டிருப்போம். கர்த்தர் இந்த 2026ஆம் ஆண்டை நமக்கு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாய், ஒரு புரோஜனம் உள்ள ஒரு ஆண்டாய் கர்த்தர் நமக்கு மாற்றி தருவாராக. எல்லாருக்கும் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருந்த என்னையும் கர்த்தர் இன்றைக்கு நல்ல ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். குடும்பமாக
எடுத்து பயன்படுத்துகிற ஏசப்பாவுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா உமக்கு நன்றி. இந்த 2026 ஆண்டிலும் ஆண்டவரே, இந்த முதலாவது வாரத்தில்ப்பா அப்பா நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இந்த 2026 ஆண்டு இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில் ஏசப்பா அப்பா நீங்கள் பேசுங்க, நீங்கள் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. அப்பா நாங்கள் என்ன செய்யணும், எப்படி இருக்கணும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தை அப்பா எங்களை தேற்றட்டும். ஆண்டவரே, கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யாத்திராகமம் 33 அதிகாரம் 14 வசனம். யாத்திராகமம் 33 அதிகாரம் 14 வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்றார். நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய ஊழியங்களையும் உங்களுடைய தொழில்களையும் உங்களுடைய வியாபாரங்களையும் உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்களையும் எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த 2026 ஆண்டு இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்களோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கை என்ன என்று சொன்னால், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமையாக கிடக்கிறாங்க. 3-4 தலைமுறைகள் அடிமை. அந்த அடிமையா இருந்த மக்களை நம் தேவனாய கர்த்தர் மோசே என்கிற ஒரு மனிதர் மூலமாய் வழி நடத்தி செல்லுகிறார். ஒரு ஆட்டு மந்தையை நடத்தி கொண்டு வருவது போல அந்த மனிதர்களுக்கு எங்கே போகிறோன்னு தெரியாது, எப்படி போகிறோன்னு தெரியாது, எந்த வழியாக போகிறோன்னு சொல்லி தெரியாது. ஆனாலும் நம்மளை அழைத்து செல்லுகிறது ஆண்டவர் என்கிற ஒரு வார்த்தை மாத்திரம் அவங்களுக்கு தெரியும். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் அவர் உண்மை உள்ளவர். பல லட்ச ஜனங்களை வழிநடத்துகிற தேவனாய கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். சொல்ற, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். 2025 முடிந்தது. 2026 நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்ம குடும்பம் எப்படி இருக்கும், நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் எப்படி இருக்கும், பல தேவைகளோடு, பல விதமான கனவுகளோடு, பல விதமான எதிர்காலத்தின் நோக்கங்களோடு நாம் 2026க்குள் உள்ள வந்திருக்கிறோம். 2025 கர்த்தர் முடிக்க கிருபை செய்தார். ஆனாலும் இன்னும் ஒரு சில காரியங்கள், இன்னும் ஒரு சில தேவைகள், இன்னும் ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. 2026 எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. 2026 எப்படி இருக்கும்? உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. 2026 என் குடும்பம் எப்படி இருக்கும்? உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிற வார்த்தை. அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக செல்லுமாம். தேவனுடைய சமூகம் என்பது, அந்த சமூகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. அவருடைய பாதுகாப்பு நமக்கு முன்பதாக செல்லும். அவருடைய அன்பு நம்மளை தாங்கும். அவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் தோன்றுகிற அநேக கேள்விகளுக்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனிதனுடைய வார்த்தை, மனிதனுடைய தைரியம், மனிதனுடைய சமூகம் அல்ல. இந்த வானத்தையும் இந்த பூமியையும் படைத்த என் தேவனுடைய கரம் உங்களோட கூட வரும். அவர் சொல்ற, என் சமூகம், என் பாதுகாப்பு உனக்கு உண்டு. நான் உனக்கு முன்ன போகிறேன். எல்லா தடைகளையும் நான் உடைத்தெறிகிறேன். நீ பயப்படாதே, நீ கலங்காதே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். 2026 குறித்து நாம் பயப்பட வேண்டாம். நாம் கர்த்தரோடு இருப்போம். அவருடைய சமூகம் நமக்கு முன்பதாக செல்லும். நம்மளை அவர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மளை அவர் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். யாத்திராகமம் 13 அதிகாரம் 21, 22. யாத்திராகமம் 13 அதிகாரம் 21, 22 சொல்லுது, அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக சம்பவத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி சம்பவத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். இரவிலும் உங்களோடு கூட வருவார், பகலிலும் உங்களோடு கூட வருவார். நீங்கள் எந்த நேரம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பேசுவார்.
நீங்கள் எந்த நேரம் என்ன வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நடத்துவார். உங்களை நடத்துகிறவர் கர்த்தர். உங்களை மூவ் பண்ணுறது, உங்களை அழைத்து செல்கிறவர் கர்த்தர். 2025 ஒரு சில காரியங்களை நினைத்து நீங்கள் கவலையோடு இருந்திருக்கலாம். ஐயோ, என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது என்று சொல்லி. இல்லை, உங்களை அழைத்து செல்ல போகிறவர் உங்கள் கர்த்தர். இயேசுவானவரே உங்களை அழைத்து செல்வார். அவரே உங்களை நடத்தி செல்வார். பயப்படாதீங்க. அதான் சொல்றாரு, பகல்ல மேகஸ்தம்பம், இரவுல அக்னி ஸ்தம்பம். அந்த மேகஸ்தம்பம் செல்ல 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 இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி பின்னாடி போயிட்டே இருப்பாங்க. அந்த மேகஸ்தம்பம் நின்றுட்டு அப்படின்னா அதுக்கு கீழே கூடாரம் போட்டு உட்கார்ந்துருவாங்க. அது 1 மாதம் ஆனாலும் சரி, 6 மாதம் ஆனாலும் சரி, 2 வருஷம் ஆனாலும் சரி. இரவிலே அக்னி ஸ்தம்பமாய் ஆண்டவர் அழைத்து செல்கிறார். உங்களையும் அழைத்து செல்வார். அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக செல்லும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணித்துளி நேரமும் அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக செல்லும். கவலையோடு நிற்கிறீர்களோ, வாழ்க்கையில் ஏமாந்து நிற்கிறீர்களோ, பல காரியங்களை தொலைத்து விட்டு நிற்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சமூகம், என் பாதுகாப்பு, என் கிருபை, என் ஆளுகை, என் வார்த்தை உனக்கு முன்பதாக செல்லும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகைக்காதீங்க. அவருடைய சமூகம் நம்மளை அழைத்து செல்லும். அவருடைய பாதுகாப்பு நம்மளை அழைத்து செல்லும். அவருடைய கிருபை நம்மளை அழைத்து செல்லும். அவருடைய வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கும். போனது போட்டுங்க. இந்த 2026 உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னும் ஆசீர்வதிப்பார், இன்னும் உயர்த்துவார், இன்னும் உங்களை வாழ வைப்பார், இன்னும் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். அவர் சொல்லுகிற வார்த்தை, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பைபிள் இருக்கிற ஒவ்வொரு வசனத்திலையும் ஜீவன் இருக்கு. இந்த பைபிள் இருக்கிற ஒவ்வொரு வசனத்திலும் தேவனுடைய வார்த்தை இருக்கு. ஒரு சில மனிதர்களை பார்த்து ஏமாந்து நிற்கிறீர்களோ, ஒரு சில காரியங்கள், கூடின காரியங்கள் கலைந்து போய்விட்டது என்று சொல்லி நிற்கிறீர்களோ, கிடைக்கவே இல்லை என்று சொல்லி பரிதாபமாக நிற்கிறோம். இல்லை, கர்த்தர் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். ஒரு சில மனிதர்களை எதிர்பார்த்து நீங்கள் நிறைய காரியத்தை விட்டு விட்டது போல நிற்கலாம். இல்லை, தேவனுடைய சமூகம் உங்களை அழைத்து செல்லும். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதில் யாத்திராகமம் 13:22 வசனம், பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. வார்த்தையை கேட்டீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலிருந்து மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் விலகி போகவில்லை. தேவன் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ, தேவன் என்ன வார்த்தை சொன்னாரோ, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன வாக்குறுதியை கொடுத்தாரோ, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அது வழி விலகி போகவில்லை, விட்டு போகவில்லை, அது வேற எங்கே ஓடி போகவில்லை. சொன்னது யாரு? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் உங்களுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தான் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். 2026 ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக வரும். உங்கள் ஊழியத்தில், உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், எல்லாவற்றிலும் தேவனுடைய சமூகம் உங்களோடு கூட வரும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம், அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது. அது குளிர்த்து விட்டு பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. தேவனுடைய சமூகம் ஊழியத்தில் இந்த 2026 உங்களை ஆண்டவர் வேற விதத்தில் கொண்டு போகிறார். ஆரோனின் கோல் எப்படி துளிர்த்ததோ அதே போல இந்த ஊழியத்தில் அவருடைய சமூகம், அவருடைய வார்த்தை, அவருடைய கிருபை, கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற நீங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் வைராக்கியமாய் நிற்கிற நீங்கள் கண்ணீரின் பாதையில் இல்லை, கவலையின் பாதையில் இல்லை, கடன் பிரச்சனை என்கிற பாதையில் இல்லை. உங்களை அழைத்து செல்லுகிறவர் அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக செல்லும். எந்த காரியத்தில் துளிர்விட வேண்டுமோ அந்த காரியத்தில் துளிர்விட கர்த்தர் கிருபை செய்வார்.
எந்த மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்களோ அந்த மனிதர்களுக்கு முன்பதாகத்தான் கர்த்தருடைய சமூகம் உங்களை வாழ வைக்க போகிறது. அவருடைய சமூகம் கர்த்தருடைய சமூகம், மனிதனுடைய சமூகம் அல்ல, மனிதனுடைய காலடி அல்ல, தேவனுடைய சமூகம் உங்களை துளிர்விட செய்ய போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் ஒரு வாழ்க்கையை அது வாழ வைக்க போகிறது. மறுபடியும் ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். இயேசுவின் நாமத்தால் பெற்றுக்கொள்ளுங்க. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 21வது வசனம். அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலராகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பதாக ஆடி பாடினேன். கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பதாக, கர்த்தருடைய சமூகம் உங்களோடு கூட வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் கடன் என்பது இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது இல்லை. தாவீது எப்படி ஆடி பாடி சந்தோஷமாய் தேவனை துதித்தானோ அதே போல இந்த 2026 என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆடலோடும் பாடலோடும் துதிக்கத்தக்கதாய் உங்களை வழி நடத்த போகிறதற்காய் நன்றி. தாவீது பெரிய ராஜா, அவருடைய மனைவி பார்த்து சிரிக்கிறார். என்னையா நீ நாட்டுக்கே ராஜாவா இருக்கிறீர், ஆனால் உடன்படிக்கை பெட்டி முன்பதாக ஆடுகிறீர் என்று சொல்லி. ஆனால் ராஜா சொல்றார், தாவீது சொல்றார், கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பதாக, கர்த்தருடைய சமூகம் உங்களுக்குள் வரும், அவருடைய சந்தோஷம் உங்களுக்குள் வரும், அவருடைய கிருபைகள் உங்களுக்குள் வரும், அவருடைய பாதுகாப்பு உங்களுக்குள் வரும். இழந்து போன எல்லா கிருபைகளையும் என் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆடலும் பாடலும் சந்தோஷமும் களிப்பும் மகிழ்ச்சியும் இந்த 2026 இந்த நாளில் இந்த கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக செல்லும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக செல்லும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றென்றைக்கும் விளங்குவதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆலயத்தில், கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நீங்கள் கேட்கப்படுகிற எல்லா ஜெபங்களுக்கும் என் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அவர் மறுபடியும் பதில் கொடுக்கிறார். நீங்கள் ஒரு சில ஜெபித்த காரியங்களில் எனக்கு விடுதலை கிடைக்கவில்லை என்று சொல்லி கவலையோடும் கண்ணீரோடும் நீங்கள் நிற்கலாம், வருத்தத்தோடு நிற்கலாம், ஏமாந்துட்டோம் என்று சொல்லி நீங்கள் சூழ்நிலை நிற்கலாம். இல்லை, தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்த ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் வடித்த கண்ணீருக்கு இந்த 2026 அவர் பதில் கொடுக்கிறார். கலங்காதீங்க, பயப்படாதீங்க, திகைக்காதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து செய்தியை கேட்கிறவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவர்கள் நீங்கள் எந்த மனிதராலும் அசைக்கப்பட முடியாத மனிதர்கள். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவர்கள் உயர்த்தப்பட தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் நிலைநாட்டப்பட்டவர்கள் ஓங்கி வளர்கிற விருட்சங்களைப் போல வளர கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தருடைய சமூகம் உங்களை அழைத்து செல்லும். கர்த்தருடைய வார்த்தை உங்களை அழைத்து செல்லும். அவருடைய கிருபை உங்களை அழைத்து செல்லும். கர்த்தருடைய சமூகம் உங்களுடைய ஜெபங்கள் உடனடியாக கேட்கப்படும். பயப்படாதீங்க. 2026 எப்படி இருக்குமோ இல்லை, 2026 நீங்கள் நினைத்ததை விட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏனென்று சொன்னால் அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக வரும். அவருடைய சமூகம் மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் உங்களோடு கூட வரும். உங்களுக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க எந்த மனிதனாலும் முடியாது. உங்களை எதிர்க்க எந்த மனிதனாலும் முடியாது. பயப்படாதீங்க. 26 எப்படி இருக்கும்னு சொல்லி சோசியக்காரன்ட்டையும் ஒவ்வொருத்தண்டையுமே நீங்கள் கேட்க போகாதீங்க. அதெல்லாம் வேஸ்ட். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, என் சமூகம் உனக்கு முன்பதாக வரும், நீ பயப்படாத. யோபு 33ஆம் அதிகாரம், யோபு 33:26. அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோടെ பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். தேவனுடைய சமூகம் உங்களோடு கூட வருவதனால நீதியின் பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீதி இல்லாமல், நியாயம் கிடைக்காம
ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில் 2025 நீங்கள் முடிச்சிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 2026 உங்களுக்கு நீதியின் பலனை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக வருவதனால் நீதியின் பலன் உங்களுக்கு கொடுக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். யோபு 33:26 வசனத்தின் கடைசி பகுதி, அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். உங்களுடைய நீதியை ஆண்டவர் நிலைநாட்டுவார். உங்களுடைய நீதியை ஆண்டவர் பிரயோஜனப்படுத்துவார். உங்களுடைய நீதியை ஆண்டவர் வெற்றியுள்ள வாழ்க்கையாக உங்களுக்கு தருவார். ஏனென்று சொன்னால் அவருடைய சமூகத்தில் நீங்கள் நிற்பதினால், கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் உட்காருவதனால், அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக செல்வதனால் நீதி கிடைக்க போகிறது, வெற்றி கிடைக்க போகிறது, பலன் கிடைக்க போகிறது, நன்மைகள் கிடைக்க போகிறது. ஒரு சில வெட்கங்கள், ஒரு சில அவமானங்கள் எல்லாவற்றையுமே ஆண்டவராய் கர்த்தர் மகிழ்ச்சியாக்கி சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு பூரண களிப்போடு ஒரு வாழ்க்கையாய் இந்த 2026 ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. நன்றி. 2026 கர்த்தர் உங்களை இன்னும் உயர்த்துவார். கடைசியாக சங்கீதம் 16 சங்கீதம் 11 வசனம், சங்கீதம் 16 சங்கீதம் 11 வசனம், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. தேவனுடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்வதனால் பரிபூரண ஆனந்தம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. பரிபூரணமான ஒரு முழுமையான ஒரு ஆனந்தத்தை கர்த்தர் தருகிறார். ஒரு முழுமையான ஒரு சந்தோஷத்தை இந்த ஆண்டில் கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். நித்திய பேரின்பம். பேரின்பம் என்று சொன்னால் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், களிப்பு, நிறைய வார்த்தைகள் உண்டு. அப்போ இந்த 2026 அவருடைய சமூகத்தில் நிற்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். இந்த 2026 எப்படி அழிவுகள் வருமோ, எப்படி நோய்கள் வருமோ, எப்படி பிரச்சனைகள் வருமோ தெரியாது. ஆனால் 2026 அவருடைய சமூகம் நம்மோடு கூட வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி மாத்திரமே, நம்முடைய வாழ்க்கையில் கண்ணீர் என்பது இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் கவலை என்பது இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் கடன் என்பது இல்லை. ஏனென்று சொன்னால் நம்மளை அழைத்து செல்லுகிறவர் ஜெய கிறிஸ்து. நம்மளை அழைத்து செல்லுகிறவர். அவருடைய சமூகத்திற்குள் நாம் இருக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்தித்து நம்மளை வழி நடத்துவார். கடைசியாக சொல்லி முடிப்போம். யாத்திராகமம் 33 அதிகாரம் 14 வசனம். யாத்திராகமம் 33 அதிகாரம் 14 வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய சமூகம் நம்முடைய வாழ்க்கையில் முன்னே செல்லும் பொழுது ஒரு வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதலை தருவார், வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை தருவார், வாழ்க்கையில் ஒரு வெற்றியை தருவார், வாழ்க்கையில் எந்த மனிதனாலும் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு பரிபூர்ணமான இளைப்பாறுதலை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிச்சிடுவோமா? நன்றி ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லுகிறதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு முன்பதாக செல்லுகிறதற்காக உமக்கு நன்றி. அப்போ உம்முடைய கிருபை எங்களுக்கு முன்பதாக செல்லுகிறதற்காக நன்றி. உம்முடைய சமூகத்தில் எங்களை வைத்துக் கொள்ளுங்கப்பா, உம்முடைய சமூகத்திற்குள் எங்களை வைத்துக் கொள்ளுங்கப்பா. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிங்க. சந்தோஷமும் சமாதானமும் பேரின்பமும் மகிழ்ச்சியும் அப்பா வெற்றியும் எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து செய்தி நீங்கள் கேளுங்க. இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிரயாசம் இல்லை, தேவனுடைய பிரயாசம், தேவனுடைய சமூகம் உங்களை நடத்தும். பல வெற்றிகளையும் பல கிருபைகளையும் கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.